பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. இது பஞ்ச நரசிம்ம கஷேத்திரம். பஞ்ச நரசிம்மர் யாரு அப்படின்னா 5 நரசிம்மர் இருக்கார். இங்கே போனாக்கா 5 நரசிம்மரும் நம்ம இன்னைக்கு கோவிலெல்லாம் பார்க்கலாம். குறையலூர், அதான் அவர் பிறந்த ஊர் இருக்கு இல்லையா, அங்கே உக்ர நரசிம்மர் இருக்கார் ஒன்று. இன்னொன்று மங்கை மடம். மங்கை மடம் தான் வீர நரசிம்மர்னு சொல்லிட்டு இங்கே இருக்கார். இந்த வீர நரசிம்மரோட இடத்துல தான் இவர் ததியாராதனை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மங்கை மடம் உங்களுக்கு தெரியும், இது போல் அமுதவல்லியினோட பேச்சை கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவர் 1000 பேருக்கு ததியாராதனை 1 வருஷம் பண்ண வேண்டியிருந்தது. அது இந்த சன்னதியிலெல்லாம் பண்ணார் அப்படின்பா வீர நரசிம்மர். திருநகரிலேயே யோக நரசிம்மர் இருக்கார். அவர் சுயம்புவா வந்தவர் அப்படின்னு சொல்லுவா அங்கே யோக நரசிம்மர். அது தவிர திருநகரியில் இன்னொருத்தர் ஹிரண்ய நரசிம்மன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இந்த 2 நரசிம்மர் திருநகரியில் இருக்கா. திருவாலியில் தான் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். அங்கே தான் இது போல் வலது தோடையில் தாயார் எழுதியிருக்கா. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது திருமங்கைக்கு சீக்கிரமாக அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயார் வேண்டினாலாம். பெருமாள் இந்த திருவாலியில் அவர் என்ன கொஞ்சம் லேட் பண்ணார். ஏன்னா என்னதான் இருந்தாலும் தாயாரோட கருணை பெருமாளுக்கு கிடையாது இல்லையா, அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் லேட் பண்ணுவார். லேட் பண்ண உடனே அவர் பெருமாள் சொன்னாரா, நீ பூலோகத்துக்கு போயிட்டு பூர்ண மகர்ஷியோட பொண்ணா போய் நீ போகிற, நீ அங்கே போய் அவதாரம் பண்ணதுக்கப்புறம் நான் அங்கே உன்னை ஏற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்புறம் பூர்ண மகரிஷி தவம் புரிந்தினால இது பேர் பூர்ணபுரி அப்படின்னு ஆச்சா. ஸோ இதை போல் ஆச்சு. இதை போல் திருமங்கை ஆழ்வார் திருவாலியம்மானை அணியாலியம்மன் அப்படின்னு சொல்கிறார். அவர் குலசேகர ஆழ்வாராலும் மங்களாசாசனம் பண்ணப்பட்டது. இந்த எம்பெருமான் இந்த திருமண கோலத்தில் இது என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணம் பண்ணிப்பார். இவர் பெருமாள் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த குந்தவல்லி நாச்சியாருங்கிற அவர் அப்சர ஸ்திரியாக வந்தார். அப்சரஸ்திரி சுமங்கலி அப்படிங்கிற ஒரு அப்சர ஸ்திரீ தன்னோட தோழிகளோட இமாச்சல பிரதேசத்தில் அவள் அப்படி போயிட்டு இருந்த போது அங்கே அந்த கபில முனிவர் அவரோட சிஷ்யர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருந்தார். அங்கே ஒரு சிஷ்யர் கொஞ்சம் விகாரமாக இருந்தாராம். விகாரமாக இருந்த அந்த சிஷ்யனை பார்த்து இவ கொஞ்சம் எள்ளி நகையாடினா. இவன் யாரு, இந்த சுமங்கலிங்கிறவன் எள்ளி நகையாடினோடனே என்னாச்சு, அவர் சபிச்சுத்தாராக்க. அவர் கபில முனிவர், நீ பூலோகத்தில் நீ போய் ஒரு பிறப்பு பிறந்து ஒரு இது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவளுக்கு ஐயோ நம்ம அபச்சாரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணாலும் அவள் வேண்டிட்டாளாம், நான் பண்ணது தப்பு, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அதுக்கு சொன்னாராம், உன்னோட பிறப்பும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு காரணமாக இருக்கும். அங்கே இது போல் இந்த பெருமாளை ஆட்கொண்ட இது போல் திருமங்கை ஆழ்வாருக்கு நீ மனைவியாக போவ, அதுதான் உன்னோட அந்த பிறப்புக்கான காரணம், அதனால நீங்கள் பிறப்ப அப்படின்னு சொன்னாலாம். அப்போ அவள் என்ன பண்ணாள்னா, அங்கேருந்து இந்த ஊரில் அதான் அந்த அல்லிக்குளம் ஒன்று இருக்குது. அல்லிக்குளம்ங்கிறது எங்கே, அதான் திருவள்ளக்குளம் அப்படின்பா அண்ணன் கோவில். அங்கே அவளோட தோழியர்களோட அவள் அந்த பூக்கள் சோலைகள்லாம் நிரம்பி இருக்குமா அங்கே. அதாவது தேவர்கள்லாம் என்னென்னா ராத்திரி வேளையில் அவள்லாம் வருவாளாம். ராத்திரி வேளையில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பா இல்லையா, எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது அவள் ஈவன் பூலோகத்துக்கெல்லாம் வருவாள். ஆனால் விடியல் கால ஆர்த்துக்குள்ளே அவள்லாம் உடனே தேவலோகத்துக்கு போயிடணும். விடியல் விடிஞ்சு சூரிய ஒளி வந்துருச்சுன்னு நினச்சிங்கோ, அவளால் போக முடியாது. ஸோ அதை போல் அவங்க குமுத மலர், அதாவது அல்லி மலர் இருந்தது இல்லையா, அந்த குமுத மலரை பார்த்து அவள் ரொம்ப அதனோட அழகில் ஈடுபட்டு அந்த குளத்தில் இருந்தபோது அவளோட தோழிகள்லாம் ஐயோ டைம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அவள் எல்லோரும் போயிட்டாள்லாம். இவள் டக்குன்னு பார்த்தப்போ தோழிகள்லாம் காணும். அங்கே அப்படியே அவளுக்கு உடனே புரிஞ்சிருத்து, இனிமேல் நம்ம போக முடியாது. அவளுக்கு புரிஞ்சிருத்து, தன்னோட அந்த முந்தின அந்த முனிவரோட சாபம் புரிஞ்சிருத்து. சரி நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குமுத மலர்லேயே அவர் ஒரு குழந்தையாக உருவெடுத்தாலாம். அங்கே ஒரு ரிஷி அவர் குளிக்கிறதுக்காக அங்கே வந்தாராம். அவர் போது அவர் இது போல் ஒரு அழகான அந்த மலருக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிறத பார்த்ததும் அந்த குழந்தை தனக்கு தான் பகவான் கொடுத்துருக்கா சொல்லிட்டு அவர் குமுதத்தில் அவர் பிறந்ததுனால குமுதவல்லி அப்படிங்கிற பேரோடு அவர் வளர்த்தாராம். குமுதவல்லி பெரியவளானவொடனே அவளுக்கு தெரியும் இது போல் யாருக்கு வாக்கப்படுறோன்னு சொல்லிட்டு. அந்த குமுதவல்லி அங்கே இருந்தபோது ஒரு வாட்டி திருமங்கை அவர் என்ன, அவர் சிற்றரசனாக இருந்தார். அவருக்கு இந்த ஆடி நாடெல்லாம் கொடுத்துருந்தார் இல்லையா ராஜா, அவர் அந்த ஆடல் மா குதிரையில் அப்படியே போயிட்டே இருப்பாரா எல்லா இடத்துலையும். இந்த ஆடல் மா குதிரையில் போயிட்டே இருந்தப்போ அவர் ஒரு வாட்டி இந்த குமுதவல்லி நாச்சியாரை பார்த்தார். அவன் அப்சரஸ்திரி ஆச்சே. அப்சரஸ்திரின்னா இருக்கிறதுக்குள்ள அழகாக தானே இருப்பாள்.
ஸோ அவளோட அழகில் வந்து ரொம்ப மயங்கி போயிட்டாராம். அழகில் மயங்கி போன உடனே அவர் சொன்னாராம், இந்த கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ன உடனே, இல்லை எங்கள் அப்பாவை கேளு அப்படின்ன உடனே அவள் அப்பாவை போய் கேட்டாராம். அவள் அப்பா சொன்னாலும், இல்லை அவளை தான் கேட்கணும், அவளுக்கு இஷ்டம்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவர் ஒன்று என்னடா இது, அவள் உங்களை கேட்க சொன்னால் நீங்கள் அவளை கேட்க சொல்லி அவள்கிட்ட போய் கேட்டாலாம். சரி என்ன பண்ணணும்னு சொல்லி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலாம். அவர் சொன்னாலாம், இது போல் முதல்ல வந்து நீங்கள் வந்து லட்சணை பெற்றுக்கணும், சமாஷனம் பண்ணிக்கணும், சங்கு சக்கர சமாஷனம் பண்ணிக்கணும், அப்போ தான் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் ஒரு வைஷ்ணவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாலும். சரின்னு சொல்லிட்டு உடனே திருநறையூரில், உங்களுக்கு தெரியும் திருநறையூரில் இங்கே திருமங்கை ஆழ்வார் போய் இங்கே சமாஷனம் பண்ணிட்டார். அது 12 ஆச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே இது மாத்திரம் போதாது, 1000 வைஷ்ணவாளுக்கு நீங்கள் ஒரு வருஷம் டெய்லி 1000 வைஷ்ணவாளுக்கு ஒரு வருஷம் ததியாராதனை பண்ணோம், அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னாங்க. ததியாராதனை பண்ணுன்னா எங்கேயாவது போகிறது. சரி அவர் வந்து இருக்கிற பொருள் எல்லாம் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ததியாராதனை பண்ணிகிட்டே வந்தாராம். ததியாராதனை பண்ணிகிட்டே வந்தபோது அவரோட செல்வமெல்லாம் ஆயிடுத்தான். செல்வமெல்லாம் ஆகி கப்பமெல்லாம் கட்டாமல் இருந்தாராம். கப்பம் என்ன இங்கேருந்து கப்பம் கட்டணும் இல்லையா அந்த சோழ ராஜாக்கு, கட்டாமல் இருந்தவொடனே அவனுக்கு என்னடா பண்ணுறான், இவன் ஒன்றும் கப்பமே வரலையேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாரையும் அனுப்பிச்சு இவர் வந்து அங்கே போயிட்டு இவரை சிறையிலையும் போட்டானான். திருநறையூரில் அங்கேயே சிறையில் போட்டு அவர் சொன்னாராம், 3 நாளைக்குள்ளே நீ உன்னோட பணத்தெல்லாம் நீ கொடுக்காட்டி நீங்கள் சிறையிலேயே கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ வந்து பெருமாள் வந்து அவருக்கு அதான் திருக்கட்சியில் வந்து வேகவதி ஆற்றுல வந்து ஒரு புதையல் இருக்குது, அதை எடுத்துக்க சொல்லு, அதை எடுத்துட்டா அவளுக்கு வேண்டிய பொருள் நீ கட்ட வேண்டிய பணமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வேகவதி ஆற்றுல போயிட்டு அவள் பொருள் எல்லாம் கொடுத்துட்டா. அப்படியே இவர் வந்து இது போல் இன்னும் 1000 பேருக்கு இன்னும் போயிட்டே இருக்குது, ஒரு வருஷமாச்சு இது போயிட்டே இருக்கு. ஸோ இவரால் என்ன பண்ணுறது தெரியல. என்ன பண்ணுறதுன்னா இவர் சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதாவது கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாராம், அதாவது திருட ஆரம்பிச்சாராம். திருடுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக, அதாவது பெருமாளோட வைஷ்ணவ ததியாராதனை அவளுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக அவர் பண்ணாலாம். அவரோட திருட்டில் வந்து ஒரு 4 சிஷ்யன் இருப்பானா. அந்த 4 சிஷ்யன் பேர் வந்து நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாள் ஊதுவான், தோலா வழக்கன், 4 பேரா. இந்த 4 பேர் என்னென்னா, நீர்மேல் நடப்பான்கிறவன் எங்கேயாவது ஓடணும்னா யாராவது தடுத்துனா நீர்மேலேயே அப்படியே நடந்துகிட்டே ஓடிடுவான். அப்புறம் எப்படி பிடிக்க முடியும், மீதி பேர்லாம் தண்ணியில் முழுகிடுவான் இல்லையா, அவன் மாத்திரம் நீர்மேலேயே நடப்பானான். அடுத்தவன் வந்து நிழலில் ஒதுங்குவான், மனுஷா போனான்னா அவளோட நிழல்லையே ஒதுங்கிட்டு போவான் அவளுக்கு தெரியாமல். இதை போல் இன்னுத்தான் தாள் ஊதுவான், அவனுக்கு சாவியே வேண்டாம் பூட்டெல்லாம் திறக்கிறதுக்கு, வெறும்னா காத்தால் ஊதி அவன் பூட்டை திறந்துடுவான். 4வது ஆள் தோலா வழக்கன், எங்கே வழக்கு போட்டாலும் அவன் தான் ஜெயிப்பானான், அவன் தோத்ததே கிடையாதான். இந்த 4 பேர் வந்து யார் யார் எங்கெங்கே இது போல் பொருள்லாம் எடுத்துன்னு போகிறா, ஊரை விட்டு ஊர் போகிறா அப்படின்ற பார்த்து இந்த திருவாலிக்கும் திருநகரிக்கும் நடுப்புற அந்த இடத்துல வந்து அந்த வேதராஜபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடம், அந்த இடத்துல வந்து அவள் பார்த்துட்டே இருப்பாள். யாராவது போனாக்க இவாளை அடித்து சின்ன சின்ன திருட்டா இது போல் யார் இது போல், அதாவது யார் இது போல் இந்த மாதிரி வைஷ்ணவ குறிப்பிட்டிருக்காலும் அவள்கிட்டேருந்து எடுக்க மாட்டானா, அவள் இல்லாமல் மற்ற வாழ்கிட்டேருந்தெல்லாம் எடுப்பானா. சரி இது போல் பெருமாளுக்கு இது போல் பண்ணுறானே, இவனை எப்படியாவது பாவம் இவன் தனக்காக தான் பண்ணிட்டு இருக்கான், இவனை ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து ஒரு லீலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், அவர் வந்து தாயாரோட அவர் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே திருமணம் பண்ணிட்டு அங்கிருந்து மாப்பிள்ளை பெண் ஊர்வலமாக வரா மாதிரி திருவாலிலேருந்து திருநகரி போயிட்டு இருக்கார். திருவாலிலேருந்து திருநகரி போன உடனே இங்கே வந்து இந்த 4 சீடர்கள் இருக்காள, அவள் சொன்னாலாம், ஆஹா ஒரே நகையாக போட்டுட்டு வரா, என்ன திருமணம் ஆன உடனே வரா இல்லையா, இவ்வளோ ஆபரணத்தோடு வரா, இவ்வளோ ஆபரணத்தோடு வர்றவா வந்து நம்ம ஒரு வாட்டி இதை திருட்டு பண்ணால் போதும், ஒரு வருஷத்துக்கு நம்ம ததியாராதனை பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன திருட்டாக பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே ஒளிஞ்சுட்டாராம், திருநகரியில் ஒளிஞ்சுட்டாராம். கரெக்டாக அந்த திருமணங்கொல்லை அப்படின்னு திருமணங்கொல்லை வந்து வரும்போது அவர் என்ன பண்ணாராம், அவரோட எல்லா கோஷ்டியோட எல்லாம் அப்படியே வந்தாராம். அதை சுற்றி அவள் வந்து பல்லக்கில் எடுத்துன்னு வந்துட்டுருக்கா. அது போல் அவள் 2 பேரையும், யார் பெருமாளும் தாயாரும் வந்து மனுஷ ரூபத்தில் அவள் வந்துட்டுருக்கா, அவள் திருமணங்கொல்லையில் வந்துட்டுருக்கா. அதுதான் இன்றைக்கி வேடுபரி உற்சவம் சொல்லிட்டு பங்குனி உத்திரத்துக்கு முந்தின நாள் நடக்கும், கண்டிப்பாக பார்க்கணும். எப்படி நான் 11 கருட சேவை பார்க்கணும்னு சொல்கிறேனோ அது போல் இந்த வேடுபரி உற்சவம் வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பார்க்கணும் எல்லாரும். ஸோ அப்போ வந்து என்னென்னா அவர் அங்கே வரும்போது அவ்வளவு ஃபாஸ்ட்டாக எடுத்துன்னு வருவாங்க. திருமங்கை ஆழ்வாருக்கு 2 பக்கமும், இந்த பக்கமும் ஒரு 20 தீவட்டி, இந்த பக்கம் ஒரு தீவட்டி, ஓன்னு ஒரு பேரிரைச்சலோட ஓடி வருவா. அப்படியே பார்க்குற மக்கள்லாம் அப்படியே ஜனங்கள்லாம் பயந்துன்னு ஒதுங்கிடுவான். ஒதுங்கிட்டு என்ன பண்ணுவான், அப்படியே இந்த பல்லக்கு தூக்கிட்டு இருப்பான் பாருங்க, அவன் அந்த பயத்தில் என்ன பண்ணுவான், பல்லக்கை இறக்கி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போடுவான், அவன் விட்டு போயிடுவான். உடனே இவர் திருமங்கை ஆழ்வார் சுற்றி கித்தி வருவார், இப்படி சுற்றி வருவார், பின்னாடி போவார் முன்னாடி போவார், அதாவது அவளை பயமுறுத்துற மாதிரி பண்ணுவா இல்லையா இந்த சினிமாலெல்லாம், அதை போல் அவர் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் திருமங்கை ஆழ்வார் பண்ணின உடனே அவர் உடனே சொன்னார், இது போல் இந்த பெருமாள் கிட்ட எல்லாம் நகையெல்லாம் எடு, எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி ஒரு மூட்டையாக போட்டு எல்லாத்தையும் மூட்டையில் போடு அப்படின்னு சொல்லுவார்.
பெருமாளும் எல்லாம் மூட்டையில் எல்லாம் போட்டாராம். எல்லாம் போட்டு எல்லாம் நகையெல்லாம் ஆயிடுத்தான்னு பார்க்கும்போது அவரோட காலில் மாத்திரம் சின்னதாக நம்ம அந்த இது போடும் மெட்டி மாதிரி இருக்கு இல்லையா, அது போல் ஒரு மெட்டி இருந்துதான். ஏன் அதை மாத்திரம் வச்சிருக்கு, அதையும் கழட்டிடு அப்படிம்பாரான். பெருமாள் சொன்னாரா, இல்லை என்னால் கழட்ட முடியல, உன்னால் கழட்ட முடிஞ்சா நீ கழட்டிக்கோ அப்படிம்பாரான். அப்போ தான் அவர் என்ன பண்ணுவாராம், அவரோட வாயை அவரோட காலில் வச்சு அவரோட பல்லுனால அந்த மெட்டி அப்படி இழுப்பாராம். அவரோட சிரஸ் அவரோட பாதத்தில் பட பெருமாள் அவருக்கு எவ்வளோ கருணை பாருங்க, இவனோட சிரஸ் தன்னோட காலில் படணும்னு சொல்லிட்டு இந்த நாடகம் ஆடிருக்கார். பெருமாள் உடனே சொல்லுவாராம், சரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தன்னோட காலில் விழுந்துட்டான்னு நினச்சிட்டு இருப்பார். அவன் உடனே பிடுங்கிட்டான். அந்த பிடுங்கிட்ட உடனே அதுக்கப்புறம் எல்லாம் மூட்டை கட்டினான். மூட்டை கட்டி தூக்க பார்த்தான், அவனால் மூட்டையை தூக்க முடியல. உடனே அவனுக்கு கோவம் வந்தது, நீ எல்லாத்தையும் நான் மூட்டை கட்டுற மூட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ ஏதோ மந்திரம் போட்டு நீ இந்த மூட்டையை தூக்காதபடி நீ பண்ணிருக்கியா, நீ ஒழுங்கா நீ அந்த மந்திரத்தை சொல்ல நான் பண்ணேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவனோட வாழை எடுத்து போவானா. உடனே பெருமாள் அப்ப நினைச்சுப்பாரான், ஆஹா இந்த நேரத்துக்கு அதானடா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்காக தானே நான் இவ்வளோ நாடகமானேன், இதுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் நான் ஊர்வலமாக வந்தேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரா, இறங்கி ஒரு அரச மரத்துக்கு அடியில் அவனை அழைச்சின்னு போவாராம். எங்கள் சுவாமியே சொல்லுவார், அது என்னென்னா எல்லாமே அரச மரத்துக்கு அரசன் அரச மரம், தெய்வத்துக்கெல்லாம் அரசன் வயலாளி மணவாளன், ஆலிநாட்டு அரசன் இவன் திருமங்கை ஆழ்வார், மந்திரங்களுக்குள்ள அரசு அது திருமந்திரம். ஸோ 4 அரசர்களும் சேர்ந்தாப்புல அவனோட காதில் அவர் இந்த திருமந்திரத்தை உபதேசிச்சாராம். திருமந்திரத்தை உபதேசித்த உடனே அவனுக்கு என்ன சொல்கிறது, அவனுக்கு புரிஞ்சுட்டு இது பெருமாள் சொல்லிட்டு அவனோட அந்த ஞானம் பிறந்ததுங்கிறா பாருங்க. அந்த ஞானம் உடனே அவனுக்கு பிறந்துதான். முதல் பாசுரம் அங்கேயே அவன் பாடினான், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பயிர் பிறந்து கூடினேன் கூடி இளை அவர்தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அஷ்டாட்சர மந்திரத்தை பற்றி அவர் இது போல் 10 பாட்டு பாடுவார். இது போல் பாடின உடனே பெருமாள் தாயாரோட அவருங்க கருட வாகனத்தில் ஏறி அவர் சொன்னாராம், நீ உன்னோட பைந்தமிழ் பாடலை எனக்கு கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது, அதனால் நீ வடக்கே போய் வடக்கே இருந்து எல்லா நான் எங்கெங்கே வீட்டில் இருக்கேனோ எல்லா கோவிலையும் நீ பார்த்து எல்லாம் பாசுரம் பாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருமங்கை ஆழ்வார் சொன்னதுனால திருமங்கை ஆழ்வார் முதல்ல திருப்பிருதி போனாராம். திருப்பிருதி போயிட்டு அங்கேருந்து பாடிட்டு அங்கேருந்து அவர் இதுக்கு போனாராம், இது பத்ரிகாசிரமம். எல்லாரும் சொல்லுவார், பத்ரிகாசிரமத்தில் இந்த பெருமாள் நரநாராயணன் தானே இருந்துட்டார் இல்லையா, தனக்கே உபதேசம் பண்ணிட்டார். அவருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு குறையாக இருந்துதான், தானே தனக்கே உபதேசம் பண்ணிக்கிற மாதிரி இல்லையா, அந்த குறை தீர்த்தது அவர் இங்கே தானா, ஏன்னா அவர் இங்கே உபதேசம் பண்ணார் இல்லையா, அதனால அவருக்கு அந்த குறை தீர்ந்தது அப்படின்பா. அங்கேருந்து பத்ரிநாத்லேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக கடைசியாக அவர் இந்த இடத்துக்கு வந்தார், ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்தில் அதுக்கப்புறம் தான் அவர் மதில் சுவர்லாம் கட்ட வேண்டி இருந்தது. அந்த மதில் சுவர் கட்டுற பணியும் அவர் முடித்தார். அந்த சமயத்தில் மணவாள மாமடிகளும் இவர் ஆழ்வார் ஒருத்தர் அவர் அந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு இருப்பார். அவர் அந்த பூ வெட்டுற அந்த கத்திக்கு பேர் இவரோட பேர்னால அருள்மாரி அப்படிங்கிற பேரையே வச்சாராம். அதனால ஸோ இப்படியெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு கதையும் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அவர் அந்த மதில் சுவர் கட்டுறதுக்கு பணம் இல்லாத அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் பக்கத்தில் போய் புத்தர் சிலையை, அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நாகப்பட்டினம் வந்தபோது. ஸோ இதெல்லாம் ஆச்சா. அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் அவர் இதுக்கு போனாராம், அதாவது திருக்குறுங்குடியில் போயிட்டு அவரோட திருவரசை எழுதினாராம். திருக்குறுங்குடியில் இருந்தபோது தான் அவர் எப்பயுமே அவர்கிட்ட அந்த சிந்தனைக்கு ஞான் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக தங்கத்தாலான அந்த விக்கிரகம் இருக்குமா, அந்த விக்கிரகம் இன்னைக்கு இங்கே திருநகரி வந்துடுத்து. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவான்னா, திருக்குறுங்குடியில் இருந்தபோதே அவர் ஒரு பிம்பம் தன்னை போலேயே ஒரு தங்க பிம்பத்தை வச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பிம்பம் இவர்கிட்ட இவரோட சக்தியெல்லாம் அதுக்கிட்ட கொடுத்து அந்த சக்தியுள்ள அந்த பிம்பத்தை அதுதான் இங்கே எடுத்துன்னு வந்துட்டார். ராமானுஜர் அவரோட காலத்தில் இங்கே திருக்குறுங்குடியிலேருந்து இங்கே எடுத்துன்னு வந்தா அப்படின்பா. இதை பற்றியான சரித்திரம். ஸோ மெயினாக இங்கே இப்போத்துக்கு திருவாலியை பற்றி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இவர் எப்படி இந்த ஜென்மம் இவர் எடுத்தார், திருமங்கை ஆழ்வாரோட ஜென்மம் இந்த ஜென்மம் இல்லை, 4 ஜென்மமாக வர வேண்டியது, அது 4 யுகத்தில் வர்றது. அந்த கதையை அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக சொல்கிறேன். நமஸ்காரம். ரொம்ப அழகாக சொன்னேன்.
இந்த எபிசோட்ல வந்து ஒரு ஒரு விஷயம், மரங்களுக்கு அரசனான அரச மரத்தடியில் ஆலிநாட்டுக்கு அரசனான திருமங்கை மன்னனுக்கு தெய்வங்களுக்கு அரசனான வயலாளி மணவாளன் மந்திரங்களுக்கு அரசனான திருமந்திரத்தை உபதேசித்தார் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகான ஒரு பிரேஸ்ன்னு கூட சொல்லலாம். நமக்கு வந்து எல்லாமே அரசுங்கிறது. அண்ட் திருமங்கை ஆழ்வார் சரித்திரத்தை நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம். ஆழ்வாரோட சரித்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான அவருடைய இது வந்து எப்படி வந்து அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து சமுதாய பணிகளோடையும் தெய்வ பணிகளோடையும் எப்படி இணைஞ்சின்னு இருந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யம். ரொம்ப அழகா சொன்னேன். அடுத்த நிகழ்ச்சியில நம்ம திருப்பியும் வந்து திருநகரியை பத்தி அனுபவிக்க போறோம்.